நீலகண்டன்னு பேர். அந்த கண்டியனுடைய சாபத்தை போக்கி கொடுத்தபடியால் கண்டியூர், திருக்கண்டியூர்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்துல திருமங்கையாழ்வார் ஒரு அழகான அர்த்தம் சொல்றார். நீங்க எங்க போய் சுத்தினாலும் உங்களுக்கு விமோசனம் கிடையாது. அர்ச்சாவதாரம் கோவில் விக்கிரகத்தடத்துல சேவிச்சில்னா தான் விமோசனம். எங்கெங்க நீங்க போய் சுத்தினாலும் கட்சி பேர் மல்லையன்னு மண்டினார். திவ்வதேசத்துல ஆசையோடு இருந்தில்னா 108 திருப்பதிகள்ல விருப்பம் இருந்ததுன்னா உய்யலாம், மோட்சத்துக்கு போகலாம். மற்ற யாருக்கு உய்யலாமே, மற்ற பேருக்கு போவதற்கு வழியே கிடையாதுன்னுட்டார். அர்ச்சைய பற்றினால் ஏற்றம், வேற பற்றத்துக்கே வழி இல்லையே. மற்ற நாளையும் தான் பற்றவே முடியாதுன்னு முதல்ல பார்த்துட்டோமோ இல்லையோ. பரரூப, வியூகரூப, விபவரூப, அந்தர்யாமி 4 பேரையும் சேவிக்க வழி இல்லை. திவ்வதேசத்து பெருமாள் தான் இப்ப நம்மளால போக முடியும், சேவிக்க முடியும், நன்னா இருக்க முடியும். ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கண்டியூர் திருமங்கையாழ்வார் அதைத்தான் சொல்றார். பெருமான சேவிங்கோ, அப்பதான் பாப்பங்க